பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா வபஅத். அன்புக்கினியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குடும்பத் தலைவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான கட்டளையை அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு சொல்றான். அல்லாஹ் கூறுகின்றான், வஅ்முர் அஹ்லக பிஸ்ஸலா, உங்களுடைய குடும்பத்தாருக்கு நீங்க தொழுகை கொண்டு ஏவுங்க, தொழுமாறு சொல்லுங்க. உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட, உங்களுடைய மனைவிமார்கிட்ட தொழும்படி ஏவுங்கன்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். வஸ்தபிர் அலைஹா, அதில் நீங்கள் ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருங்க. அதாவது தொடர்ந்து செய்து கொண்டே இருங்க, பொறுமையாக இருங்க. அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் குடும்பத்தோடு இருங்க, குடும்பத்துக்கு நீங்கள் தர்பியா செய்யுங்க, அது உங்கள் மீது கடமை. நல்லவைகளை ஏவுங்க, தீவைகளிலிருந்து குடும்பத்தை பாதுகாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கின்றான். நாம் பொருளாதாரத்துக்காக நம்மளுடைய குடும்பங்களை பிரிந்து வாழ்கின்றோம் பல காலங்களாக, வருடங்களாக. அது ஏற்புடையதா? இஸ்லாம் அந்த வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொள்ளுதா? குர்ஆனும் சுன்னாவும் பொருளாதாரத்தை தேடுவதற்காக உங்களுடைய குடும்பத்தை பிரிந்து நீங்கள் தனிமையாகவே காலங்காலமாக வாழுங்க அப்படின்னு சொல்லுதான்னு கேட்டால் இல்லை. மாறாக குடும்பத்துக்கு தர்பியா செய்வதை, மனைவிக்கு தர்பியா செய்வதை, ஒழுக்கத்தை சொல்லுவதை, குர்ஆனையும் சுன்னாவையும் சொல்லுவதை, நம்மளுடைய பிள்ளைகளை தர்த்தீபாக வளர்ப்பதை குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு கட்டளையிடுது. அப்போ பொருளாதாரத்தை பற்றி இந்த வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான். லா நஸ்அலுக ரிஸ்கா, உங்களிடம் நான் ரிசுக்கை கேட்கலன்னு சொல்கிறான். அதாவது பிள்ளைகளையும் நம்மளுடைய குடும்பத்தையும் நாம் சரியான ஒழுக்க முறையில் வளர்த்தனா அல்லாஹ் ரிசுக்கு தர்றானா? நஹ்னு நர்சுக்குக, உங்ககிட்ட நான் ரிசுக்கு கேட்கல, நான் வாழ்வாதாரத்தை கேட்கல, நான் தான் வாழ்வாதாரத்தை கொடுக்குறேன். அப்போ வாழ்வாதாரத்தை தேடுவதற்காக குடும்பத்தை தர்பியத் செய்வதிலிருந்து, பிள்ளைகளை சரியாக வளர்ப்பதிலிருந்து, மனைவிக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகளை கொடுப்பதிலிருந்து ஒரு மனிதன் தூரமாக சென்று விட்டான் என்றால் அது இஸ்லாமிய வாழ்க்கை கிடையாது. அன்பானவர்களே, கஷ்டம் நஷ்டம் எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும். கஷ்டம் இல்லாத மனிதர்கள் இல்லை இல்லையா? தூரமாக போய் சம்பாதிக்க வேணாம், பொருளாதாரத்தை ஈட்ட வேணாம் நம்ம சொல்லலை. ஆனால் அதற்கு எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ், குடும்பத்தோடு வசிப்பதற்கு நாம் எல்லா முயற்சியும் செய்யணும். பொருளாதாரத்தை காரணம் காட்டி திருமணமாகி 15 நாளில் 30 நாளில் இப்படி மனைவி பிரிந்து வாழக்கூடியவர்களாக நாம் இருந்தோம்னா அதில் என்ன ஹைர் இருக்குது? ஒன்றும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுக்காக தான் திருமணம் செய்ய சொல்கிறானா? இல்லையே. குர்ஆனும் சுன்னாவும் இதுக்காக தான் திருமணம் செய்ய சொல்லுதா? இல்லை. திருமணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளுடைய கையில் ஒரு பெரிய பொறுப்பை தர்றான், மனைவி, குழந்தைகள் அப்படின்னு. இப்போ அவங்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்யணும். அதில் மிக குறிப்பானது இஸ்லாம். அப்போ இஸ்லாமிய தேவை, மார்க்க தேவை, கல்வி, குர்ஆன், சுன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கூட இருந்து பொறுமையாக நீங்கள் சொல்லி கொடுக்கணும், அதில் உறுதியாக இருக்கணும், அதில் பொறுமையாக இருக்கணும்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். பண்பானவர்களே, காலங்காலத்துக்கும் வெளிநாடுகளில் தனியாக வசிக்கக்கூடிய, குடும்பத்தை இழந்து, குடும்பத்தை பிரிந்து, பிள்ளைகளை பிரிந்து வசித்து எவ்வளோ பொருளாதாரத்தை சேர்த்தாலும் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நாடியவர்களை தவிர இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், அல்லாஹ் ரஹ்மத் செய்த குடும்பத்தை தவிர இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் அந்த குடும்ப கட்டமைப்பையே உடைந்த, சீரழிந்த நிலையில் இருக்குது. பிள்ளைகள் தவறான, மோசமான வழிக்கு போகக்கூடிய நிறைய நிகழ்வுகளை நாம் பார்க்க முடியுது. மிக முக்கியமான காரணம், தந்தை அந்த இடத்துல இருந்து ஒழுங்குபடுத்தக்கூடிய அந்த பொறுப்புல இருந்து அவர் பொருளாதாரத்தை தேடுவதற்காக மிக தொலைவாக போயிட்டார். சுப்ஹானல்லாஹ், இதை நாம் சிந்திக்கணும், யோசிக்கணும். நம்மளுடைய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரிசுக்கை கொடுக்கக்கூடியவன், எங்கே இருந்தாலும் அல்லாஹ் ரிசுக்கை கொடுப்பான். நம்முடைய திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். இனிமே வரக்கூடிய ஜென்ரேஷன் ஆகுது, எங்கே போனாலும் குடும்பத்தோடு இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் நமக்கு தேவை, உறுதியான எண்ணம் நமக்கு தேவை. நம்மளுடைய பிள்ளைகளை நாம் தர்பியத் செய்ய வேண்டும். மிக குறிப்பாக அவங்களுடைய இளம் பருவம், ஸ்கூல் போகக்கூடிய ஏஜ், இதிலலாம் அந்த பிள்ளைகளை பற்றி பாதுகாத்து சரியான முறையில் ஒழுக்கப்படுத்தக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கின்றது. இன்னைக்கு குஃபுரும், ஷிருக்கும், பிதாத்தும், ஹுராஃபத்தும், மிக பாவ காரியங்களும், அசிங்கமான காரியங்களும் சுற்றி இருக்கக்கூடிய இந்த சமூக கட்டமைப்பில் நம்மளுடைய பிள்ளைகளை நாம் ஒழுக்கப்படுத்துறது நம்மளுடைய பெரும் கடமை. நாளைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது சம்பந்தமாக கேட்பான் என்பதை புரிந்து கொண்டு, அல்லாஹ் நமக்கு ரிஸ்க் அளிக்க போதுமானவன், அல்லாஹ் நமக்கு வாழ்வாதாரம் அளிப்பான் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்து நமக்கு என்ன வருமோ, என்ன செய்ய முடியுமோ, எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ
அந்த அளவுக்கு சம்பாதித்து நம்மளுடைய வாழ்வாதாரத்தை வைத்து நம்மளுடைய ரிசுக்கை அல்லாஹ் நமக்கு தந்த ரிசுக்கை வைத்து அதை போதும் என்கின்ற எண்ணத்தோடு வாழ்ந்து நாம் நம்மளுடைய பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்த்தெடுப்பது தான் சிறந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல புரிதலை எனக்கும் உங்களுக்கும் தருவானாக.